ஹலோ வணக்கம். நான் டாக்டர் கேஆர் தர்மேந்திரா, சர்ஜன் இன் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல், கீழ்ப்பா. இப்போ ஒரு மேல் வயிற்று வலி, நெஞ்செரிச்சல், ஒரு பசியின்மை, ஒரு வயிறு உப்புசம், இந்த மாதிரி எல்லாம் கலந்த கலவையாக பல சிம்டம்ஸில் இருக்கும். அதுவே ஒரு நாள்பட்ட நாளாக ஒரு வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் அப்படி இருக்கும்னு வச்சுங்களேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, மக்கள் கடையில் போயிட்டு ஒரு பேன் 40 அப்படி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே எடுத்துகிட்டே போகும்போது கடைசியில் என்ன வியாதினே தெரியாமல் கடைசியில் வாமிட்டிங் அதிகரித்து அது ஒரு இறப்பை புற்றுநோயாக கூட இருக்கலாம். அதனால் மக்களே நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் மருத்துவரை அணுகி சரியான பரிசோதனை நடத்தி, அதாவது நம்ம இந்த இறப்பை உள்நோக்கி கருவின்னு சொல்கிறோம் இல்லையா, எண்டோஸ்கோப்பி, அந்த மாதிரி எண்டோஸ்கோப்பி பண்ணுறதுக்கு நீங்கள் தயங்காதீங்க. இப்போ நவீன மருத்துவத்தில் அதை உங்களை தூங்க வச்சு கூட நாம் எளிமையாக எண்டோஸ்கோப்பி பண்ணிக்கலாம். இந்த எண்டோஸ்கோப்பியில் நீங்கள் 10 பேர்த்துக்கு பண்ணிங்கன்னா அதில் 2 பேர்த்துக்கு தான் தீவிரமான வியாதி இருக்கும். அதனால் ஆனால் 8 பேர் பண்ணது வேஸ்ட்டுன்னு கிடையாது. உங்களுக்கு வியாதி இல்லை, நீங்கள் சந்தோஷமாக போகலாம், அவ்வளோதான். அதனால் இன்னைக்கு இந்த லெசன் என்ன, இந்த மாதிரி அப்பர் ஜிஐ சிம்டம்ஸ் இதில் பசி கம்மியாயிடுச்சுனாவே இன்னும் நீங்கள் அலர்ட் ஆயிடணும். அப்புறம் மோஷனில் பிளாக் கலர் அல்லது ஒரு காஃபி கலர்டு மோஷன் அப்படி போச்சுன்னா இன்னும் நீங்கள் அலர்ட் ஆயிடணும். இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் மருத்துவரை அணுகி முதல்ல இந்த எண்டோஸ்கோப்பி பரிசோதனையை செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.